வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு பாஜக தொண்டர்களுடன் இன்று மாலை நமோ ஆப்பில் உரையாட உள்ளதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக ஆட்சியை கண்டு மக்கள் விரக்தியடைந்து விட்டதாகவும் விமர்சனம். 1800 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். காங்கிரஸ் கட்சி மீது வரி பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதாக ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. தேர்தல் பத்திரத்தில் நன்கொடை வழங்கியவரின் பெயர் முகவரி இல்லாததால் பாஜகவிடமும் 4617 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்க வலியுறுத்தல். நூற்று 39 ஆண்டுகால பழமை வாய்ந்த காங்கிரஸ் கட்சியை முடக்க சதி நடப்பதாக முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் குற்றச்சாட்டு. 8 ஆண்டுகளாக நோட்டீஸ் அனுப்பாமல் தேர்தல் நேரத்தில் கொடுப்பது ஏன் என்றும் கேள்வி. தமிழ்நாடு புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்லும் என கனிமொழி நம்பிக்கை. 1 பைசா செலவழிக்க மாட்டார்கள் என்றால் தேர்தல் பத்திரங்கள் மூலம் எதற்காக கோடிக்கணக்கில் பணம் பெற்றார்கள் என்றும் பாஜகவிற்கு கேள்வி. சரி, 1 பைசா கூட செலவு பண்ணலன்னா எதுக்காக அந்த தேர்தல் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க? தேர்தலுக்கு செலவழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால என்ன வேணாலும் சொல்லலாம். யாரும் இங்க காசை கொட்டி ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. திருவள்ளூர் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி வாக்கு சேகரிப்பு. ஸ்ரீபெரும்புதூர் தமாக வேட்பாளர் வேணுகோபாலுக்கு ஆதரவாக அண்ணாமலை பரப்புரை. பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி வாங்குவதில் என்ன தவறு என சசிகலா காலில் விழுந்தது குறித்து இபிஎஸ் விளக்கம். பாஜகவை விட்டு வெளியில் வந்ததும் விமர்சிப்பது சரியாக இருக்காது என்பதாலேயே கடுமையாக விமர்சிக்கவில்லை என்றும் பேட்டி. ஆசி வாங்குறது தப்பா? வேற யார்கிட்டையும் போய் 3ஆவது வாங்கலையே. நான் பெரியவங்கிட்ட ஆசி வாங்குறது. கட்சி நிர்வாகிகள் விருப்பப்படியே அதிமுக கூட்டணியில் இணைந்தோம். களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் பிரேமலதா தகவல். தேர்தல் பணிக்கு வராத அரசு ஊழியர்கள் 1500 பேருக்கு விளக்கம் கேட்டு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி நோட்டீஸ். நாளை நடைபெறும் பயிற்சியில் கட்டாயம் கலந்து கொள்ளவும் உத்தரவு. ஈரோட்டில் இன்று பரப்புரையை தொடங்கும் கமலின் பிரச்சார திட்டம் மாற்றப்பட உள்ளதாக தகவல். காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதியிலும் வாக்கு சேகரிக்கும் வகையில் மாற்றி அமைக்கிறது மநீம. கோவையில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக பிரேமலதா பரப்புரை. அரூர் சுற்றுவட்டார பகுதி மக்களிடம் வாக்கு சேகரித்தார் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி. மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சார பாடலை வெளியிட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. பாஜக அரசின் தேர்தல் பத்திர ஊழலை வாக்காளர்களிடம் கொண்டு சேர்க்க உள்ளதாக அறிவிப்பு. தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்க வாய்ப்பு. தென்காசி தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் ஜான் பாண்டியன் கருத்து. அரசியல நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. இது எல்லாருடைய மனநிலை. அதனால எப்ப வேணாலும் சேரலாம், எப்ப வேணாலும் பிரியலாம். அதனால முன்னால சேர மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக சேருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. மக்களவை தேர்தல் தினத்தன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும். தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் ஐடி நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை உத்தரவு. கொடைக்கானலில் சாலை பணிகள் நடப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல். 3 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்களில் காத்திருக்கும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள்.
சென்னையில் கேளிக்கை விடுதி கூரை இடிந்து 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் விடுதி உரிமையாளர் கைது. அதிக ஒலியுடன் பாடல்கள் ஒலித்ததால் கட்டடம் அதிர்வது வாடிக்கையாக இருந்ததாக ஊழியர்கள் வாக்குமூலம். ஆற்காடு அருகே ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறை உதவி பொறியாளர் வீட்டில் 200 சவரன் நகைகள் கொள்ளை. வீட்டின் பூட்டை உடைத்து 2 கிலோ வெள்ளி மற்றும் 2 லட்சம் ரூபாயையும் அள்ளிச் சென்ற மர்ம நபர்கள். கனியாமூர் பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து நடந்த கலவரம் தொடர்பான வழக்கின் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஹிமாச்சலின் மண்டி தொகுதியில் பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத் பரப்புரை. திறந்த வாகனத்தில் சென்று மக்களிடம் நேரடியாக வாக்கு சேகரிப்பு. நாற்பது மக்களவை தொகுதிகளை கொண்ட பீகாரில் இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இறுதியானது. லாலுவின் ஆர்ஜேடி 26 இடங்களிலும் காங்கிரஸ் 9 இடங்களிலும் போட்டி. ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 1120 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 51,120 ரூபாயாக உச்சம் தொட்டது. மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழ்நாடு பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நமோ செயலி மூலமாக இன்று மாலை 5 மணிக்கு உரையாடுகிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், எனது வாக்குச்சாவடி வலிமையானது என்ற தலைப்பில் பாஜக தொண்டர்களுடன் மாலை 5 மணிக்கு நமோ செயலி மூலம் பேச இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பாஜகவினர் சிறப்பாக செயலாற்றுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், பாஜகவின் சிறப்பான ஆட்சியை மாநிலம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திமுகவின் மோசமான ஆட்சியால் தமிழ்நாட்டு மக்கள் விரக்தியில் இருப்பதாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதே சமயம் பாஜக மீது பொதுமக்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தேர்தல் நன்கொடையாக 8200 கோடி ரூபாய் வசூலித்த பாஜக 1823 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த கூறி தங்கள் மீது வருமான வரி தீவிரவாத தாக்குதலை நடத்துவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சி 2017-2018 ஆண்டிலிருந்து 2020-2021 ஆண்டு வரை கிடைத்த வருமானத்திற்கு முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என்று வருமான வரித்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் 1700 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் வட்டியுடன் சேர்த்து 1823 கோடி ரூபாய் கட்டச் சொல்லி காங்கிரசுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் ஜெய்ராம் ரமேஷ், அஜய் மக்கான் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நன்கொடை வழங்கியவரின் பெயர், முகவரி உள்ளிட்ட KYC விவரங்கள் இல்லை என காங்கிரசுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். 8200 கோடி ரூபாய் நன்கொடை வாங்கிய பாஜகவிடம் இதே காரணத்துக்காக வருமான வரித்துறை 4617 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்க வேண்டும் என்றும் அவர்கள் பட்டியலிட்டுள்ளனர். Complete hypocrisy of the BJP, which is engaged in tax terrorism. இதன் மூலம் பிரதமர் மோடியின் உண்மையான பாசிச முகம் தெரிய வந்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். திருநாடு வடகொரியா ஆட்சி போல் நடத்துவதற்கு மோடி அவர்கள் முயற்சி செய்கிறார். அதை ஒருபோதும் இந்திய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள்.